ராணுவத்துல வேலை பார்க்கீங்க, உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒரு தொகை இருக்கும். ஆனா அது பெரிய அளவுல இருக்காது. ஆனா அந்த சம்பளத்துக்கு நீங்க உயிரை கொடுத்து வேலை செய்றீங்க பார்டர்ல. பட் இங்க பெரிய பதவியில இருக்கிறவங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்க, அரசியல்ல அதிகாரத்துல இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல லஞ்சம், ஊழல் அப்படி ஓடுது, கடல் மாதிரி ஓடுது. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட சம்பளம் இவ்வளோதான், 50,000 60,000 கிட்ட தான் வரும். இதுக்கே நாங்கள் இவ்வளோ ரத்தம் உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்துக்கிட்டு இந்த நாட்டை பாதுகாக்கிறப்ப எனக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. எனக்கு இல்லை கொஞ்சம் எந்த ஒரு கவர்மெண்ட் சம்பளமே 20,000 30,000 கிலோங்க. அதை காட்டி ஒரு 5,000 10,000 தான் கூட வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா. நாங்களே இவ்வளோ இது பண்ணுறப்ப எது எதிர்பார்க்காம இவ்வளோ முன்னாடி இருக்கப்ப நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதே மாதிரி வளரும். நம்ம சொல்லித்தரதான நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். ஒரு அப்பா முன்னாடி ஒரு அப்பா இருப்பார், மையம் இருப்பார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் முன்னாடி அப்பா 100 ரூபா கொடுத்தா மையம் பார்த்தா அவனும் அந்த பழக்கம் தானே வரும். அதை ஒரு கவர்மெண்ட் அதிகாரத்தில் உட்காந்துருக்கு அரசு அதிகாரிகள் திருந்தணும். இதுவே நானே கண்ணார 2-3 இடத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால நாங்களும் சொல்கிறோம், முதல் வாங்குறது 100 ரூபா 200 ரூபா 500 என்ன இதை சம்பாதிக்க முடியாது. கைகால் நல்லா தானே இருக்கு, மூளை இருக்குல்ல, படிச்சு தானே உட்காந்துருக்காங்க. எவ்வளோ படிச்சு பெரிய போஸ்ட்டு போய் பெரிய சம்பளம் வாங்குங்க. கீழே இருந்துக்கிட்டு சின்ன சின்ன தப்பான லஞ்சம் வாங்கக்கூடாது. என்ன சொன்னாலும் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை, அவங்க என்ன மேடம் பண்ணுறது? அதான் மேடம், ஒவ்வொரு ஆளும் திருந்தணும் மேடம். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? இப்போ எனக்கும் கஷ்டம் தான் இருக்குங்க. யாருக்கு கடன் இல்லை? எனக்கும் கடன் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் கடன் தான் இருக்கும். நாடே கடனில் தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறது? சூழ்நிலையை தான் சொல்லுவாங்க, சூழ்நிலையை தான் லஞ்சம் வாங்க வைக்கணும். அப்படிலாம் கிடையாது. நம்ம உழைச்சோம்னா கடன் எப்பயுமே கூட இருப்போம்.